ஓம் சாந்தி. 23/8/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி: இல்லறத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? இல்லறத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? இரண்டாவது கேள்வி: உங்களுடைய புத்தி என்னவாக ஆகிக்கொண்டு இருக்கிறது? என்னவாக ஆகிக்கொண்டு இருக்கிறது? உங்களுடைய புத்தி என்னவாக ஆகிக்கொண்டு இருக்கிறது? மூன்றாவது கேள்வி: அமிர்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அமிர்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நான்காவது கேள்வி: எப்பொழுது சக்தி கிடைக்கும்? எப்பொழுது சக்தி கிடைக்கும்? அஞ்சாவது கேள்வி: உலகத்தினர் என்ன கூறுகிறார்கள்? பாபா என்ன கூறுகிறார்? உலகத்தினர் என்ன கூறுகிறார்கள்? பாபா என்ன கூறுகிறார்? fill in the blanks. இந்த ஷரீரம் கூட டேஷ். இந்த ஷரீரம் கூட டேஷ். இரண்டாவது: பாபா டேஷ் ஆக்க வந்துள்ளார். பாபா டேஷ் ஆக்க வந்துள்ளார். மூன்றாவது: டேஷ் விட வேண்டும். டேஷ் விட வேண்டும். நான்காவது: நாம் பாபாவின் டேஷ் ஆக வேண்டும். நாம் பாபாவின் டேஷ் ஆக வேண்டும். அஞ்சாவது: படிப்பு முடிவடையும் போது டேஷ். படிப்பு முடிவடையும் போது டேஷ். கேள்விகளுக்கான பதில். முதல் கேள்வி: இல்லறத்தில் இருந்து என்ன செய்ய வேண்டும்? இல்லறத்தில் இருந்து கொண்டே பாபா சொல்றார், இல்லறத்தில் இருந்து கொண்டே நீங்கள் புத்தி மூலம் பழைய பொருட்களை சந்நியாசம் செய்து தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும். இப்பொழுது உயிருடன் வாழ்ந்து கொண்டே அனைத்து சம்பந்தங்களையும் விட வேண்டும். இல்லறத்தில் இருந்து என்ன செய்யணும்ட்டார் பாபா? இல்லறத்தில் இருந்து கொண்டே நீங்கள் புத்தி மூலம் பழைய பொருட்களை சந்நியாசம் செய்து தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும். இப்பொழுது உயிருடன் வாழ்ந்து கொண்டே அனைத்து சம்பந்தங்களையும் விட வேண்டும். இரண்டாவது கேள்வி: உங்களுடைய புத்தி என்னவாகி கொண்டிருக்கிறது? உங்களுடைய புத்தி என்னவாக ஆகிக்கொண்டு இருக்கிறது? என்ன ஆயிட்டு இருக்கு புத்தி? இன்னைக்கு முரளியில்
உங்களுடைய புத்தி உயர்ந்த வைரம் போல ஆகிக்கொண்டிருக்கிறது. உயர்ந்த வைரம் போல ஆகிக்கொண்டிருக்கிறது. 3வது கேள்வி, அமிர்த வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பவச ஞான ரத்தனங்களின் தொழிலை செய்ய வேண்டும். ஞான ரத்னங்களுடைய ஒரு பிஸ்னஸ், இந்த ஒரு வியாபாரத்தை செய்யுங்க. 4வது, எப்பொழுது சக்தி கிடைக்கும்? தந்தையை நினைத்தால் சக்தி கிடைக்கும். சும்மா அமைதியாக அமர்ந்தால் எந்த பயனும் இல்லை. சும்மா நீங்கள் அமைதியாக உட்காந்தீங்கன்னா எந்த லாபமும் எந்த பயனும் கிடையாது. தந்தையை நினைச்சாதான் சக்தி கிடைக்கும். 5வது, உலகத்தினர் என்ன கூறுகிறார்கள்? பாபா என்ன கூறுகிறார்? மனதை வென்றால் உலகை வெல்ல முடியும் என்று உலகத்தினர் கூறுகிறார்கள். ஆனால் பாபா கூறுகிறார், மாயாவை வென்றால் உலகை வெல்ல முடியும் என்று கூறுகிறார். fill in the blanks. இந்த சரீரம் கூட டேஷ். இந்த சரீரம் கூட பழைய வீடாகும். 2வது, பாபா டேஷ் ஆக்க வந்துள்ளார். பாபா நம்மை ராஜகுமாரனாக ஆக்க வந்துள்ளார். 3வது, டேஷ் விட வேண்டும். பழைய வீட்டை விட வேண்டும். பழைய சரீரம் இல்லையா, பாபா வீட்டுன்னு அந்த பழைய உடல் அல்லது பழைய சரீரத்தை விட வேண்டும். 4வது, நாம் பாபாவின் டேஷ் ஆக வேண்டும். நாம் பாபாவின் கழுத்தின் மாலை ஆக வேண்டும். 5வது, படிப்பு முடிவடையும் போது டேஷ். படிப்பு முடிவடையும் போது யுத்தம் ஆரம்பமாகும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.